குகைக்குள்ள கண்டிப்பா வந்திருக்க முடியாது. எந்த ஒரு சித்தரை பார்க்க போணும், எந்த ஒரு சித்தர் குகைக்குள்ள போகணும்னாலே, சிவனுடைய அனுமதி இல்லாமலும், சித்தருடைய அருள் இல்லாமலும் நம்ம போகவே முடியாது. அப்ப இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன் நமச்சிவாயம் வாழ்க, நான்தாள் வாழ்க. இப்போ எங்கே இருக்கேன்னா, ஒரு கையில நேரத்திலே காசு லிங்கம் மாதிரி, கையிலத்தில் இருக்க லிங்கம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கிறதே வந்து தீர்த்தி கிருஷ்ணன் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. இவர் இருக்கிறதே இந்த பாருங்கள், இவரை தொட்டு பார்க்கலாம். நம்ம தொட்டு பார்க்குறத மக்கள் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி இன்றைக்கி இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம நிற்க முடியாது, உட்கார முடியாது. பாருங்கள், மேலேயும் பாருங்கள், தலைவணிக்கு தான் நிற்க முடியும். உயரமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குகையோட உயரமே மொத்தமே 3 அடி தான். 3 அடி குகை. 3 அடி குகையில் இந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்குள்ளே இருக்கார். இந்த 2 அடி தான். இந்த வர்ற மக்கள் எல்லாமே இந்த சிவனை பார்க்கத்தே வரோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாழும் சித்தர், நாங்கள்லாம் போய் தர்றது வந்து வாழும் சித்தர் தரிசனம் பண்ண போகிறோம். அவங்க ஆசீர்வாதம் கிடைக்க போகிறோம். தரிசனம்னா நேரில் கிடையாது, இப்போ தொட்டு பார்க்குறது தரிசனம். ஒரு 6000 அடிக்கு மேலே வந்திருக்கிறோம். இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும். ரொம்ப எப்படி இருக்குன்னு அவ்வளோ பெரிய பேரானந்தமாக இருக்குது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்குறோம், 3-4 பேர் தான் உட்காந்துருக்குறோம். இன்னொருத்தர் எங்கள் கூட உட்காந்துருக்க உணர்வு இருக்குது எங்களுக்கு. அந்த மூச்சு காற்று படுது பாருங்கள். இன்னொரு சித்தர் எங்கள் கூட உட்காந்துருக்காரு. அதோடைய மூச்சு காற்று அந்த ஒளிவட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கான்னு. நீங்கள் சித்தர் வந்து ஜீவ சமாதியில் உயிருள்ள சிவனாக இருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த சித்தர்கிட்ட வணங்க வந்திருக்க ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு தொடக்கம் பண்ண போகிறோம். ஒரு நண்பருக்காண்டி தொடக்கம் பண்ண போயிருக்கிறோம். அந்த தொடக்கத்துக்காண்டி இங்கே வேண்டுதல் வந்திருக்கிறோம். ஐயாட்ட சொல்லிவிட்டு தொடக்க போகிறோம். அதுக்கு இந்த ஐயா ஆசி வாங்கணும். அந்த மாதிரி இந்த ஆசி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு, எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்திருக்கிறோம். இப்போ உங்களை நினச்சி நாங்களும் பூஜை பண்ணிக்கிறோம். உங்கள் தேவை காரியத்துக்கு இந்த கைலாநாதரை நீங்கள் பூஜை பண்ணிங்க. இந்த கைலாநாதர் எங்கே இருக்காருன்னா சுருளிமலை. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, 31 தேவர்கள் 31 ரிஷிமார் வாழ்கிற இடம். அவங்களாம் வந்து இந்த சித்தரை வணங்கிட்டு போவாங்களாம். எவ்வளோ பெரிய ஆளும் தான் இடத்துல 3 பேர்லேயும் 4 பேர் தான் உட்கார முடியும். அதே மாதிரி வந்து தவந்துதே ஒரு உள்ளே வந்து பார்க்க முடியும். நடந்தோ இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு பாக்கியம் எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பாறையே பாம்பு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கா வாங்க பாருங்கள். அந்த வச்சுட்டு காட்டியா, அந்த பாறையே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ரூபம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பமே, இந்த பாறை அமைஞ்சதே சொல்லுவாங்களே, பறவையாய், இரவாய், கல்லிராய், பள்ளிராய் அப்படின்னு எத்தனை சித்தர்கள் வாழ்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல அவ்வளோ சித்தர்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இப்போ சிவ பூஜை பண்ணுறோம். உதிரி பங்கியம். கண்டிப்பாக சிவனோட அருள் இருக்க எல்லாருமே இங்கே வர முடியும். சுருளிமலை வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6000 அடிக்கு மேலே இந்த குகை அமைஞ்சிருக்கு. இமயகிரி சித்தர் இங்கேருந்து தான் நேராக கைலாயத்துக்கு பயணம் பண்ணுவாராம். அவர் எப்படி பயணம் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இங்கே நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். இவர் சொல்கிற மாதிரி கூடவே இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம். நீங்களும் வாங்க, சித்தர் அருள் பெறுங்க. நிறைய பேர் சித்தரை பார்க்கணும், சித்தரோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த சுருளிமலையில் இருக்கக்கூடிய இந்த இமயகிரி சித்தர் கோவிலுக்குள்ளே வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இங்கே இருக்க சிவலிங்கத்தெல்லாம் நம்மளே பூஜை பண்ணலாம். தொட்டு உணரும் போது அவர் நம்ம கூட இருக்க மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வரணும். நன்றி. பூஜை பண்ணி எடுத்துக்கலாம். பூஜை பண்ணுறதா